நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று டிசம்பர் 18 சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம். இந்த தினமானது புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகளின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக டிசம்பர் 18ஆம் தேதி சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பகிர எழுத்தாளர் வாசு முருகவேல் நம்மோடு இணைகிறார். இவர் ஈழத்தின் யாழ் தீவில் பிறந்தவர். தற்போது புலம்பெயர்ந்து தமிழகத்தில் அகதியாக வாழ்ந்து வருகிறார். ஜெப்னா பேக்கரி, கலாதீபம், லோட்ஜ், புத்திரன், மூத்த அகதி இவரது நாவல்களாகும். இலக்கியத்துறையில் மட்டுமல்லாமல் அகதிகளின் வாழ்க்கை மேம்பாடு சார்ந்தும் கவனம் செலுத்தி இவர் வருகிறார். நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்காக இந்த தினத்தை பற்றிய ஒரு சிறப்புரையை பகிர நம்மோடு இவர் இணைகிறார். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வாசு முருகவேல். நான் ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து தமிழகத்தில் அகதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் போன்ற புலம்பெயர்ந்த மக்களின் துயர்களை, வாழ்க்கைப்பாடுகளை பதிவு செய்யவும் வெளிப்படுத்தும் ஒரு வாய்ப்பாக இலக்கியத்தை நான் பார்க்கிறேன். அதனால் தான் இலக்கியத்துறையை நான் தேர்வு செய்தேன். அதை என்னுடைய வாழ்க்கையாகவும் கூட நான் நினைக்கிறேன் எப்போதும். என்னுடைய முதல் நாவல் யாழ்ப்பாணத்திலிருந்து இஸ்லாமியர்கள் வெளியேற்றப்பட்டதை அடிப்படையாக கொண்டதுதான். அதுபோல தற்போது வெளிவந்திருக்கும் மூத்த அகதி என்ற நாவல் புலம்பெயர்ந்து அகதிகளாக சென்னையில் வாழ்கிறவர்களை மையமாக கொண்டதுதான். இப்படி என்னுடைய படைப்புகளும் புலம்பெயர்தலை கற்புலாக கொண்டிருக்கிறது. எப்போதும் என்னுடைய படைப்புகளில் புலம்பெயர்தல் என்பது ஒரு மையமாகவே இருக்கிறது. அது என்னுடைய திட்டமிட்ட தேர்வு தான். நண்பர்களே, இன்று டிசம்பர் 18 சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம். இந்த புலம்பெயர்ந்தோர் தினத்தில் ஒரு அகதியாக என்னுடைய உணர்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மக்கள் புலம்பெயர்வதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. பொருளியல் காரணங்கள், நகரமயமாக்கல், இயற்கை நிறுத்தங்கள், இப்படி பல காரணங்கள் இருக்கிறது. இதில் மிகவும் வலி நிரம்பியது போரால் புலம்பெயர்ந்த அகதிகளாக வாழ்வோரின் நிலை. எந்த ஒரு நாட்டின் குடிமகனாகவும் அங்கீகரிக்கப்படாமல் வாழ்வோரின் துயர்கள். முகாம்களுக்கு வெளியில் எதிர்கொள்ளக்கூடிய இடர்கள் என்று சொன்னால், முதலில் வாடகைக்கு வீடு கிடைப்பது. வீடு கிடைப்பது என்பது மிக மிக கடினமானதாக இருக்கிறது. நான் என்னை ஒரு எழுத்தாளர் என்று அங்கீகரித்திருக்கிறார்கள், பலரும் அறிந்திருக்கிற போதும் நான் ஒரு வீடு எனக்கு வாடகைக்கு கிடைப்பது என்பது இப்போது வரை கூட சவாலாகவே இருக்கிறது. அதுபோல் வேலை வாய்ப்புகள். எங்கு வேலைக்கு சென்றாலும் நான் யார் என்கிற அடையாளம், குடிமகன் இல்லை என்கின்ற நிலை, நான் ஒரு அந்நிய நபராக பார்க்கப்படுதல் போன்றவைகளால் வேலை வாய்ப்பு என்பது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. பல்வேறு பணிகளை செய்திருக்கிறேன். சொன்னால் சில நேரம் நகைச்சுவையாக கூட இருக்கும். ஒரு 10 வேலைகள் இதுவரை நான் செய்திருப்பேன். மெடிக்கல் ஷாப்பில் பெண்களத்தில் வேலை செய்திருக்கிறேன். அதுபோல் வீடியோ ஒளிப்பதிவு போன்ற துறைகளில் வேலைக்கு சென்றிருக்கிறேன். எல்லா வேலைகளும் ஒரு சில மாதங்களில் அல்லது ஒரு சில வாரங்களில் கைவிட்டு போய்விடும். அதற்கான முக்கியமான காரணம் என்று நீங்கள் தேடி போனால், நான் ஒரு அகதியாக இருப்பது, ஒரு புலம்பெயர்ந்த அகதியாக இருப்பது தான் அடிப்படை காரணமாக எப்போதும் இருக்கிறது. ஸோ வேலை கிடைப்பது என்பது மிகவும் சவாலானது. தங்குமிடம் அடுத்த பிரச்சனை. இவற்றை நான் எப்போதும் 10 வருடங்களுக்கு மேலாகவே நான் இதை தொடர்ந்தும் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறேன். அதுபோல் முகாம்களில் வாழ்கிறவர்களின் துயர்கள் இன்னும் மோசமானவை, என்னுடைய நிலையை விட மோசமானவை. கல்வி தொடங்கி பல்வேறு இடர்களை அவர்கள் தினமும் எதிர்கொள்கிறார்கள். படித்துவிட்டு கூட அவர்கள் செங்கல் சூளை போன்றவற்றுக்கோ அல்லது பெயிண்டிங் வேலை போன்றவற்றுக்கோ தான் செல்கிறார்கள். அதற்கு மேல் அவர்கள் வேலைக்கு செல்வது என்பது கூட சாத்தியம் இல்லாமல் இருக்கிறது. ஒரு சிலர் விதிவிலக்காக வேலைக்கு சென்றாலும் அவர்கள் அதில் நீடிப்பது போன்ற முகாம் விதிகளுக்குள்ளாக அவர்கள் வேலையிடங்களில் பணியாற்றுவது, திரும்ப முகாம்களில் பதிவு செய்யப்படும் திரும்ப அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள் வந்து சேர்வது போன்ற பல்வேறு இடர்களால் அவர்கள் வேலையை தொடர்வது கூட சவாலாக இருந்திருக்கிறது. இந்தியாவில் பல்வேறு நாடுகளில் இந்த அகதிகளை வந்தவர்கள் வாழ்கிறார்கள். உதாரணமாக திபெத் அகதிகளை குறிப்பிடலாம். திபெத் அகதிகளுடன் ஒப்பும்போது கூட ஈழ அகதிகள் நிலைமை மிகவும் மோசமாகத்தான் இருக்கிறது. இதை நான் வெளிப்படையாக பதிவு செய்ய விரும்புகிறேன். உண்மை என்பதால் அதில் பதிவு செய்வது எந்த தவறும் இல்லை என்று நினைக்கிறேன். நண்பர்களே, அகதிகள் உருவாகிறார்கள், தொடர்ந்து உருவாக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். அதன் அரசியல் காரணங்களை தவிர்த்துவிட்டு சக மனிதர்களாக அவர்களுக்கு நாம் என்ன செய்யலாம், எவ்வாறு உறுதுணையாக இருக்கலாம் என்பது பற்றி சற்று யோசிப்போம். என்னையும் சேர்த்து தான். நானும் அகதியாக இருக்கிறேன்.
இருந்தாலும் நான் சற்று மேம்பட்ட நிலையில் இருக்கிறேன். நான் இந்த சமூகத்துடன் பேசும் அளவுக்கு கூட எனக்கு ஒரு இடத்தில் இருக்கிறேன் அல்லவா, அதை குறிப்பிடுகிறேன். அகதிகளுக்கு அவர்களுக்கு பல்வேறு வாழ்வியல் இடர்கள் மட்டுமில்லாமல் உளவியல் நெருக்கடிகளும் இருக்கலாம். என்னை அடிப்படையாக வைத்து கூட நான் அதை பதிவு செய்ய விரும்புகிறேன். அது நிச்சயமாக இருக்கும். அவர்களை நாம் அரவணைத்துக் கொள்ள வேண்டும். நீயும் என் சகோதரன் தான், சகோதரி தான் என்று நம்பிக்கை ஊட்ட வேண்டும். முடிந்தால் அவர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவற்றில் நாம் உறுதுணையாக இருக்கலாம். அவர்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். நீங்கள் ஒரு நிறுவனத்தை நடத்துகிறீர்கள் அல்லது ஒரு துறையில் வேலை செய்கிறீர்கள் என்றால் வாய்ப்பை கொடுக்கலாம், வேலை வாய்ப்பை கொடுக்கலாம். அவ்வாறாக அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கலாம். நீங்கள் தினமும் சந்திக்கும் ஒரு சாதாரண மனிதராகவோ ஒரு கல்லூரி மாணவராக கூட அவர் இருக்கலாம். அவருடன் உங்கள் அன்பை முதலில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உலகில் விலைமதிக்க முடியாத அன்பை ஒரு புலம்பெயர்ந்த மனிதனுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். முதன்மையானது அன்புதான். அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். நானும் உங்களுடன் என் அன்பை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினத்தை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொண்ட எழுத்தாளர் வாசு முருகவேல் அவர்களுக்கு நன்றிகள்.